நீலகிரி மாவட்டம் உதகை நொண்டிமேடு தாமஸ் பள்ளியில் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் தலைமையில் நகர காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினருக்கு நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் கிராம கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கிராம கண்காணிப்பு குழு கூட்டம் நகர காவல் துணை கண்காணிப்பாளர் யசோதா, T1 நகர காவல் ஆய்வாளர் முரளிதரன், உதவி ஆய்வாளர் சுரேஷ் மற்றும் உதகை நகரமன்ற உறுப்பினர்கள் ரகுபதி, செல்வம் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் முக்கிய நோக்கமாக சமூக வலைதளங்களில் பாதிக்கப்படக்கூடிய சைபர் குற்றங்கள் மற்றும் பொருளாதார குற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வு, போக்குவரத்து விதிகளை பின்பற்றுதல், ஹெல்மெட் அணிதல், சீட் பெல்ட்டுகளை பயன்படுத்துதல் மற்றும் ஆபத்தான வாகனம் ஓட்டும் முறைகளை தவிர்ப்பதன் முக்கியத்துவம் உள்ளிட்ட சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு, NDPS சட்டம், போதைப்பொருள் தடைமீறல்கள் மற்றும் சமூக விரோத செயல்கள் ஆகியவற்றில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. தொடர்ந்து உதகை அப்பர் பஜார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் T3 காவல் நிலைய ஆய்வாளர் சந்திரசீலன் தலைமையில் நகராட்சி துணைத் தலைவர் ரவிக்குமார் முன்னிலையில் கிராம கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். அது இல்லாம இந்த எஸ்பெஷலி எல்டர்ஸ், முதியோர்கள்ட்ட எல்லாம் சொல்ல வேண்டியது, இந்த டிஎஸ்பி சொல்லியிருப்பாங்க, இந்த சைபர் ஆஃபென்சஸ் நமக்கு நிறைய நடக்கிறது. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் இந்த சோஷியல் மீடியால எல்லாம் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் போடுறோம், போட்டோ போடுறீங்க, மொபைல் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் போடுறீங்க. அந்த போட்டோ எல்லாம் எடுத்து மார்க் பண்ணி அந்த மாதிரி நிறைய சீட்டிங் ஆயிருக்கக்கூடிய ஆஃபென்சஸ் எல்லாம் நமக்கு டெய்லி ரிப்போர்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த எல்டர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி, முன்னாடி எல்லாம் இந்த ஓடிபி ஸ்கேம் மாதிரி எல்லாம் கூட வந்துட்டு இருந்தது. பட் அது கூட இப்ப எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஓடிபி எல்லாம் வந்துச்சுன்னா சொல்லக்கூடாதுன்னு. பட் இப்போ அதுல கொஞ்சம் அட்வான்ஸா கூட நிறைய நடக்குது. அதுல இப்போ நான் படிச்சவன் அதனால நான் ஏமாத்திர மாட்டேன்றதெல்லாம் இல்லை. ரொம்ப படிச்சா ரொம்ப எஜுகேட்டடா உள்ள பிசினஸ் பீப்புள் எல்லாரும் வர நிறைய ஏமாந்துடுறாங்க. நீங்க ஃபெடெக்ஸ் ஸ்கேம்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ புது எமோல எப்படி வராங்கன்னா, சிபிஐல இருந்து கூப்பிடுறாங்க, உங்க பார்சல் இல்ல ஏதாவது என்ன சொல்றது, இந்த கஞ்சா மாதிரி உள்ள இது உங்களுக்கு ஏதோ பார்சல் வந்துட்டு இருந்தது, அதுல இந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணிருக்கோம், அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லி வீடியோ கால்லே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்க அமௌண்ட் கொடுக்கணும். அப்போ என்ன சொல்றது, நம்ம அந்த ஒரு சைக்கிக் ஒரு பயத்துல இந்த மாதிரி பிசினஸ் பீப்புள், எஜுகேட்டட் பீப்புள் பேங்க்லயே போயிட்டு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த அப்போ நீங்க என்ன அதுல பேசிக் பிரின்சிபிள் நீங்க நம்ப வேண்டியது என்னன்னா, எந்த போலீஸுமே, சிபிஐயா இருந்தாலும் லோக்கல் போலீஸா இருந்தாலும் யாருமே உங்க காசு ஃபர்ஸ்ட் கேட்க மாட்டாங்க. நீங்க தவறு செஞ்சதுல இருந்து காப்பாத்தணும்னா காசு வேணும்னு ஒபிஷியலி கேட்கறதுன்னா அதே அதுலயே நீங்க அது தவறு இல்லைன்னா பொய்ன்றதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்னு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க, ஃபார்ஜ்டா போன்ல எல்லாம் இது மாதிரி அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லி. யாருமே உங்களை இப்போ உங்களுக்கு தெரியும், போலீஸ்ன்றது உங்களுக்கு தெரியாதது கிடையாது. இப்போ ஒரு என்கொயரிக்கு வேணும்னா ஐதர் போலீஸ் இல்ல காவல்துறை டைரக்டா உங்க வீட்டுக்கே வருவாங்க இல்லையா, இல்லைன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் குறை சொல்றதுன்னு தெரியல. ஸோ இப்போ சொசைட்டில பேராசை நிறைய வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நமக்கு நிறைய இது மாதிரி இதுல சீட்டிங் ஆகுது, நிறைய காசு இதெல்லாம் வருது. எஸ்பெஷலி இந்த எல்டர்ஸ், ஓல்டேஜ் பீப்புள் இதுல நிறைய கவனமா இருக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் போன் இருக்கும், தெரியாத ஏதோ லிங்க் கிளிக் பண்ணிடுவீங்க, அப்புறம் இந்த மாதிரி கேஷ் சீட்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த போன் யூசேஜ் அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கக்கூடிய விஷயம். யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்களுக்கு போன் எந்த அளவுக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்றது நம்ம கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும். பிகாஸ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரனை கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய ராக்கெட்ஸ், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் ராக்கெட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஒரு ஃபோன் நல்லா என்ன இன்ஃபர்மேஷனா இருந்தாலும், புதுசா உங்க ஊர்ல யாராவது பிரச்சனை பண்றாங்க இல்ல கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குறேன். பிகாஸ் இது நம்ம டிஸ்ட்ரிக்ட் மாவோயிஸ்ட் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட் முன்னாடியே. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும், எஸ்பெஷலி ட்ரைபல் வில்லேஜஸ்ல எல்லாம் கூட நாங்கள் சொல்லுவோம், யாரு ஊருக்கு புதுசா வருதுன்னா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் இதுக்காக சொல்றோம். யாராவது மிஸ்லீட் பண்றாங்க, புதுசா ஊருக்குள்ள வராங்கன்னா கூட உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுக்கணும். ஸோ மற்றபடி வேற இப்போ நான் சொன்ன மாதிரி ட்ரக் யூசேஜா இருந்தாலுமே, எல்லா ஏரியாலுமே என்ன இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் உங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணாதான் நாங்களும் அது முன் நடவடிக்கை எடுக்க முடியும். ஸோ எல்லா ஏரியாலுமே நம்ம வீடும் நம்ம தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. A shop where your shopping never ends.
ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.